கிரைட்டம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே மிக முக்கியமான மேட்ச் டர்பி. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சின்னசுவாமியில் நடக்குது. சிஎஸ்கே இந்த மேட்சை வின் பண்ண போகிறாங்களா, ஆர்சிபி வின் பண்ண போகிறாங்களா, யாருக்கு பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி அப்படிங்கிற எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டர்பியை பொறுத்த வரைக்கும், சவுத் இந்தியா டர்பியை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே டாமினேட் பண்ணியிருக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் 21 வெற்றிகள், ஆர்சிபி கிட்டத்தட்ட 13 வெற்றிகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆனால் லாஸ்ட் ஒரு 5 கேம்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபியோட டாமினன்ஸ் வேறு லெவலில் இருக்குது. சென்னை சூப்பர் கிங்ஸ் கிட்டத்தட்ட தேஞ்சு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த ஸ்குவாடை வச்சுட்டு இனி என்ன பண்ணுறது, இந்த சீசனே போச்சா அப்படிங்கிற கேள்வி கேட்குறாங்க. பட் ஆர்சிபி வெல் பேலன்ஸான ஸ்குவாடு. இந்த ஸ்குவாடை வச்சுட்டு மெகா ஆக்ஷனுக்கு அப்புறம் இந்த ஸ்குவாட் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியாது. யாரை ரிலீஸ் பண்ணுறது, எவ்வளோ ரீட்டைன் பிளேயர்ஸ், ரிலீஸ் பிளேயர்ஸ் லிஸ்ட் வரப்போகுதுங்கிறதும் தெரியாது. அதுக்குள்ளே அட்லீஸ்ட் 1 or 2 ட்ராஃபிஸ் அடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுவாங்க. பக்காவான ஸ்குவாடு மாட்டியிருக்கு. அப்படி பார்க்கும்போது ஃபுல் டாமினன்ஸ் ஆர்சிபி பக்கம் இருக்க போதான் அப்படிங்கிறது தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்சிபி சைட்லேருந்து போயிடலாமா? ஏன்னா ஈஸியாக தெரிஞ்சிருது ஆர்சிபிக்கு ஒரு ஈஸி வின், ஈஸி 2 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி. சென்னை சூப்பர் கிங்ஸை குறைவாக இட போடல. பட் இருந்தாலுமே ஆர்சிபியோட லைனப்பை இப்போ கம்பேர் பண்ணும்போது அப்படித்தாங்க இருக்குது. பாருங்க, ஆப்ஷனில் அவ்வளோ நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. தினேஷ் கார்த்திகோட மாஸ்டர் பிளானை பாருங்க. ஹேசல்வுட் இல்லை, அவருக்கு பதிலாக பேக்கப்புக்கு டஃபி. இப்போ படிக்கல் இல்லை அப்படின்னா பேக்கப்புக்கு வெங்கி ஐயர் இருக்காரு. ஸோ இது போக ஒவ்வொரு பிளேயருக்குமே செப்பரேட் பேக்கப் அப்படிங்கிறது எடுத்து வச்சிருக்காங்க. ஃபில் ஷாட் இல்லைன்னா ஜேக்கப் பத்தேல். இதுதான் டீமு, இப்படித்தான் ஆக்ஷனில் யோசிக்கணும். சென்னை சூப்பர் கிங்ஸ் யங்ஸ்டருக்கு போனது தப்பு கிடையாது. பட் சொதப்புனதுக்கு காரணம் இந்த மாதிரி டைனமிக்ஸில் யோசிக்காம நல்ல நல்ல பிளேயர்ஸ் இருந்தாங்க. ஸோ நிறைய பேர் சோசியல் மீடியா கூட சொல்லியிருந்தாங்க, சைல் அரோரா, இன்னும் ஏகப்பட்ட பேர், லுங்கிசானி, என்டிடி, இவங்க எல்லாருமே வந்துட்டு கம்மி ப்ரைஸுக்கெல்லாம் இருந்தப்பவே சிஎஸ்கே விட்டுட்டு வேற ஆளை பார்க்கலான்னு விட்டு கிட்டத்தட்ட ஒரு நார்மல் பிளேயர்ஸை எடுத்தாங்கன்னு சொல்லலாம். அதுலேயும் ஏகப்பட்ட இன்ஜுரி. நேதன் எடிசை நம்பி இருந்தாங்க, அவர் போயிட்டாரு. ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்த ஸ்பென்சர் ஜான்சனும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்ஜுரி. இந்த மாதிரி பல தப்பு பண்ணி வச்சிருக்காங்க. சரி, ஓகே, ஆர்சிபி ஸ்குவாடை பற்றி பேசுவோம். ஆர்சிபி ஸ்குவாடை பற்றி பேசுறதுக்கு என்னங்க இருக்குது? டெரிஃபிக் ஸ்குவாடு. இதை பற்றி பேசணும்னா பேசிகிட்டே இருக்கலாம். பில் சால்ட் அண்ட் விராட் ஓப்பன், இவங்க 2 பேர் அவுட் ஆகிட்டா 1 டவுனில் வந்துட்டு வருவாருங்க ரஜத் பட்டிதர். ஸோ ரஜத் பட்டிதரை பொறுத்த வரைக்கும் 1 டவுனில் வரணுங்கிறத ஆசை. பட் இருந்தாலுமே அவரை பொறுத்த வரைக்கும் இன்னும் டைம் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நான் மோஸ்ட்லி 1 டவுனில் வந்தால் ஹாப்பி. ஆனால் பவர் பிளேக்குள்ளே இனிஷியல் விக்கெட் போயிடுச்சு அப்படின்னா எப்பவும் போல தேவ்தத் படிக்கல் தான் வருவார் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிக்கிறேன். ஸோ கொஞ்சம் ஒரு 70 ரன் 80 ரன் கொண்டு போயிட்டாங்கன்னா பட்டிதர் வந்துட்டு தாராளமாக வந்துட்டு ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிக்கலாம். பட் என்ன நடக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். பட் டெஃபினட்டாக பவர் பிளேக்குள்ள விக்கெட் போனால் வந்து புஷ் பண்ணி கொடுக்குறக்கு ஸோ தேவ்தத் படிக்கல் தான் வரப்போறாரு. ஸோ அதுக்கப்புறம் கூட ரஜத் பட்டிதர் வச்சுக்கலாம். ஸோ இது போக ரொமேரியா ஜெபர்டு, டிம் டேவிட்னு சொல்லிட்டு, குர்னால் பாண்டியான்னு சொல்லிட்டு டீப் பேட்டிங் லைனப். ஜிதேஷ் சர்மா வேற இடையில ஆட் ஆவார். டெரிஃபிக்கான ஒரு பேட்டிங் லைனப். அண்ட் ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் குர்னால் பாண்டியா அண்ட் சுயார் சர்மா. ஃபாஸ்ட் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை ஏதாவது சேஞ்ச் இருக்குமான்னு கேட்டால் இது மட்டும் எனக்கு தெரியாது. என்ன பண்ண போறாங்கிறது கன்ஃபியூஷன் தான். ஏன்னா டஃபி செமையாக பண்ணிட்டு இருக்காருங்க. ஹேசல்வுட் ஃபிட்டாகவே இருந்தாலும் அவரை உள்ள கொண்டு வரணுமான்னு கேட்டால் யோசிப்பாங்க. நல்லா பண்ணியிருக்கிறாரு, இன்னொரு மேட்ச்சை கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. ஸோ ஹேசல்வுட் இன்னுமே ஃபிட் ஆகிட்டு வரட்டும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சா டஃபியே கண்டினியூ பண்ணுவாங்க. இல்லைப்பா, எமோஷனலாக நாங்கள் பார்க்குறதா இல்லை. டஃபி முதல் மேட்ச்சில் 3 விக்கெட் எடுத்திருந்தாலுமே சரி, ஹேசல்வுட் ஃபிட்டாக இருக்கிறான், நீ வெளியில் ஒரு அவரே ஆட வைப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க போல்டான ஒரு மூவ் எடுத்தாலுமே வந்துட்டு சந்தோஷம் தான். பட் எதை எடுத்தாலுமே ஆர்சிபிக்கு சாதகமாக தான் இருக்க போகுது. இது போக புவனேஸ்வர் குமார் நல்லா பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் மங்கேஷ் யாதவ் அந்த பையனை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், வருவார் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். சிஎஸ்கே கூட டெபியூட் அப்படிங்கிறத நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஆனால் ஆர்சிபிக்கு லாங் கேப். போன சண்டே விளையாண்டாங்க, இந்த வீக் ஃபுல்லாக உங்களுக்கு கேமே இல்லை. ஜாலியாக அதே பெங்களூர் கிரவுண்டில் எங்கேயுமே போகாமல் ஃபன் பண்ணிட்டு சில் பண்ணிட்டு ஜாலியாக கூலாக உங்களுடைய ஜாலியாக இருக்கக்கூடிய ரொட்டீனெல்லாம் பார்த்துட்டு ஒரு 3 நாள் 4 நாள் பயிற்சியில் ஈடுபட்டுட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷாக மேட்ச் ஆடுறாங்க. ஆனால் சிஎஸ்கே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அப்படியே சிஎஸ்கே பக்கம் போனோம் அப்படின்னா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை நடந்த மேட்ச் அப்படின்னு மணிக்கும், திங்கக்கிழமை நடந்த மேட்ச் அப்படிங்கிறது அடி, வெள்ளிக்கிழமை நடந்த மேட்ச்ங்கிறது அடி, காம்பினேஷன் மேலே மிஸ்டேக்கு, ஃபேன்ஸ் ப்ரெஷரு, ஹோம் மேட்ச் லாஸு, அவே மேட்ச் லாஸு, ஃபீல்டிங்கில் பிரச்சனை, பேட்டிங்கில் பிரச்சனை, டீமே பிரச்சனை, ஃப்ளம்மிங் பிரச்சனை, கேப்டன்சி பிரச்சனைங்கிற மாதிரி அவ்வளோ பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் ஒரே நாள் கேப்பு. இந்த கேப்பை முடிச்சுட்டு ஆர்சிபி கூட மேட்ச் ஆடணும் அப்படிங்கிறப்போ ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ சிஎஸ்கே உடைய எல்லாமே நல்லா சேஞ்ச் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் அஃப்கோர்ஸ் பண்ணியே ஆகணுங்க. நீங்கள் ருத்ராஜ் அண்ட் சஞ்சு சாம்சன் 2 பேருமே சூப்பரான கிளாஸான பேட்ஸ்மேன்ஸுங்கிறது தெரியும். ஆனால் பவர் பிளேவை யூட்டிலைஸ் பண்ணி ஆகணும். சஞ்சு சாம்சன் கொஞ்சம் தயங்குறாரு. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ஏர்லி விக்கெட் விட்டுருவோமோ இந்த ஃப்ரான்ச்சைஸ்க்காக ஒரு முதல் 50 போட்டுட்டோம்னா அவருக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் கிடச்சிரும் அப்படிங்கிறதுனால பார்த்து ஆடலான்னு பார்த்து 2 மேட்ச் விக்கெட் விட்டுறாரு. ஸோ போல்டாக மூவ் பண்ணி ஆகணும்.
மாத்திரையை ஓப்பன் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். பட் ஒன் டவுனில் நேற்று நல்லா ஆடினாருங்கிறதுனால 11ல் எந்த சேஞ்சும் இருக்காது. ஐ மீன் அலைன்மெண்ட்டில் எந்த சேஞ்சும் இருக்க போகிறது இல்லை. அண்ட் ரொம்ப முக்கியமாக வந்திருக்கிற தகவல் படி டெவால் பிரெவிஸ் ஃபிட்டு. ஸோ அதனால் அவரையும் 11ல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். என்ன பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி போகலாம் அப்படின்னா ருத்து அண்ட் சஞ்சுவே ஓப்பன் பண்ணிட்டோம். ஒன் டவுனில் ஆயுஷ் மாத்திரை, நம்பர் 4ல் சர்ஃப்ராஸ் கான், நம்பர் 5ல் டெவால் பிரெவிஸ், நம்பர் 6ல் வந்துட்டு கார்த்திக் சர்மா. ஸோ அதுக்கப்புறம் நம்பர் 7 சிவம் துபே. ஸோ இதுக்கப்புறம் நான் பண்ணக்கூடிய சேஞ்சு நூர் அகமதுங்க. நூர் அகமது 2 மேட்ச் தான் விளாண்டுருக்காரு, 40 ரன்னுக்கு மேலே இதெல்லாமே இருந்தாலுமே கிட்டத்தட்ட ஒஸ்டான பர்ஃபார்மன்ஸ் தான் ஒரு வருஷமா கொடுத்துட்டு இருக்கிறாரு. அவர் கண்ட்ரிக்காகவும் பண்ணல, இங்கேயும் பண்ணல. ஸ்ரேயஸ் கோபால் நல்ல டொமஸ்டிக் டோர்னமெண்ட் இருக்கு, செமையா போட்டிருக்காரு. ஐபிஎல்ல எவ்வளவோ பேர் டொமஸ்டிக் டோர்னமெண்ட் நல்லா பண்ணவங்கலாம் பண்ணியிருக்காங்க. சர்ஃபராஸை பாருங்க, இந்த பக்கம் வந்துட்டு விப்ராஜ் நிகம் இவங்கலாம் வந்துட்டு செமையா போட்டிருக்காங்க டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரி சூப்பராக போடக்கூடிய பவுலர்ஸ் இருக்கும்போது ஸ்ரேயஸ் கோபாலுக்கு தாராளமாக போகலாம். எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டிங் ஆப்ஷன் கூட. சரி ஓகேப்பா, 4 ஓவருக்கு 40 ரன் தானே கொடுக்கணும், அகில் ஹுசேனை கூப்பிட்டு வரலாமே, அவர் ஒரு பவர் பிளே பவுலரு, பவர் பிளேல தான் உங்களுக்கு ஃபாஸ்ட் பவுலர் அடி வாங்குறாரு. அப்படிங்கிற பட்சத்தில் அகில் ஹுசேனை கூப்பிட்டு வந்தா அவர்கிட்ட இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 ஓவர்ஸ் அப்படிங்கிறத வரும். அவர் 40 ரன்ஸ் கொடுத்தாலுமே பேட்டிங்ல கிட்டத்தட்ட கான்ட்ரிபியூட் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. எக்ஸ்ட்ரா பேட்டிங் லைனப்பையும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணலாம். இது போக ஜேமி ஓவர்டனை உள்ள கொண்டு வந்தாகணுங்க. 4 ஓவருக்கு 45 ரன் கொடுத்து 1 விக்கெட் 2 விக்கெட் அப்படிங்கிறத மேட் ஹென்ரி கிட்ட இருந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றதுக்கு, ஜேமி ஓவர்டன் கிட்ட இருந்து அந்த 40 ரன் வந்தாலும் சரி, பேட்டிங் ஆடுவார்ல, எக்ஸ்ட்ரா பேட்டிங் கிடைக்குதுல்ல. ஸோ இந்த மாதிரி போல்டான மூவ்ஸ் பண்ணி தான் ஆகணும். இது போக குர்ஜப்னீத் சிங் அண்ட் ராமகிருஷ்ண கோஷ் 2 பேர் இருக்காங்க. 2 பேருமே யூஸ் பண்ணாத ஒரு ஆயுதம், போன சீசன்ல இருந்து இருக்கிறாங்க. தயவு செஞ்சு ஒரு சான்ஸை கொடுங்கப்பா. எல்லாரும் வந்துட்டு அடி வாங்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆர்சிபி கூட இது ஒரு 2 ஆர் டை மேட்ச் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லலாம். வின் பண்ணா இங்கிருந்து வின் பண்ணணும், பட் டெஸ்ட் பண்ணியும் ஆகணும் அப்படிங்கிறதுனால எப்படியோ ஆல்மோஸ்ட் அவங்களுக்கே கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் லேக்காக இருக்குங்கிறதுனால யங்ஸ்டர் யாருக்காவது ஸ்பார்க் கிடைச்சதுன்னா நல்லா இருக்கும். அதனால ராமகிருஷ்ணா கோஷ் இல்லைன்னா குர்ஜப்னீத் சிங் 2 பேர்ல யாருக்காவது சான்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ராமகிருஷ்ணா கோஷுக்கு சான்ஸ் கிடைச்சா ஒரு ஹார்திக் பாண்டியா மாதிரி பேஸ் பவுலர் பிளஸ் ஆல்ரவுண்டருங்கிற மாதிரி பேட்டிங்கும் ஸ்ட்ராங் ஆகும். அட் த சேம் டைம் நீங்க பவுலிங் கோட்டாவும் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இது எல்லாம் தான் என்னுடைய பிளான்ல இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்றேன். பட் நம்ம பண்ண போறத சிஎஸ்கே பண்ண போறதில்ல. பட் என்ன பண்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கணும். இதெல்லாம் தாண்டி மிகப்பெரிய ஓட்டை கேப்டன்சி ருத்துராஜ் கேக்வாட் எங்க யாருக்கு கொடுக்கறது? இவர் எடுக்கக்கூடிய பிளேஸை யூஸ் பண்ண மாட்டேறாரு, அதுதான் பிரச்சனை. மேத்யூ ஷாட்டை ஃபர்ஸ்ட் மேட்ச் எடுத்தாரா, ஆனா ஓவர் கொடுக்கவே இல்லை. எங்க கொடுக்குறாரு? கடைசியில் ஜெயிக்க போற டைம்ல 10வது ஓவர் கொடுக்குறாருங்க. ஸோ அதே மாதிரி பிரசாந்த் வீரரை மேத்யூ ஷாட்டுக்கு பதிலாக தான் கொண்டு வந்தீங்க. பேட்டிங்ல வந்துட்டு அவருக்கு ஒரு 5 பால் கிடைச்சது, ஏன் பவுலிங்ல யூஸ் பண்ணல? மிடில் ஓவர்ஸ்ல ஃபர்ஸ்ட் 2 ஓவர் ராகுல் சகரும் நூர் அகமது ஓரளவுக்கு போட்டாங்க. அப்படியே அந்த சூட்டா இவரையும் உள்ள இறக்கி 1 or 2 ஓவர்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம்ல, அதையும் பண்ணல. ஓவராலா ருத்ராஜ் கைக்வாட் புவர் டிஸ்டன்ஸ் நிறைய மேக் பண்றாரு, ஓவர் ரொட்டேஷன்ல தப்பு பண்றாரு. பவர் பிளேல ஸ்பின்னர்ஸ் கொடுக்கலன்னா அடி பிரிச்சிருவாங்க. ஏன்னா கலீல் அகமது போடுற ஸ்பீடுக்கு கலீல் அகமதுக்கு ஸ்விங்கு கிடைச்சது அப்படின்னா அவர் அடிக்க முடியாது. ஆனா மற்றபடி சின்னசுவாமி ட்ராக்லாம் பார்த்தோம் அப்படின்னா முழு இருக்கும். ஸ்விங் எல்லாம் கிடைக்கலன்னா விராட் கோலியும் ஃபில் சால்ட்டு கழட்டி கையில கொடுத்துருவாங்க, எங்கேயோ வெளியில தூக்கி வீசிடுவாங்க. ஸோ அதனால கொஞ்சம் பார்த்து ஆட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். யாராவது ஒருத்தரை இல்லை 2 பேரை சேஞ்சஸ் அப்படிங்கிறது சிஎஸ்கே பண்ணால் மட்டும்தான் வாய்ப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்லாம் கான்ஃபிடென்ட்டாக சொன்னோம் அப்படின்னா யோசிச்சு சொல்லுவேன். ஏன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அந்த மாதிரி ஒரு சைடாக இருந்தாங்க, இப்போ தேஞ்சு போயிருக்காங்க. பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும். யங்ஸ்டர் மேலே நம்பிக்கை வரணும், யங்ஸ்டருக்கு கொஞ்சம் ப்ரெஷர் ரிலீஃப் ஆகணும். கார்த்திக் சர்மாலாம் இன்னும் மரண ப்ரெஷரில் இருக்கிறாரு. போன மேட்ச் ரன் அடிக்கலையேங்கிற ப்ரெஷர், 14 கோடி ப்ரெஷர், இந்த மாதிரி நிறைய இருந்துட்டு இருக்கு. இதெல்லாம் முடிச்சுட்டு வரணும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் 60 ஃபார் ஆர்சிபி, 40 ஃபார் சிஎஸ்கே அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். லெட்ஸ் சி சிஎஸ்கே ஏதாவது மிராக்கிள் பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம். மற்றபடி ஆர்சிபி குவைட் குட்டுங்க, அவங்கள பற்றி சொல்லணுங்கிற விஷயம் எல்லாம் பக்காவாக இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யார் ஜெயிக்க போகிறா அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். See you soon guys.